அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். சற்று முன் சென்னையின் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமை அலுவலகம் இன்று மீண்டும் அரசியல் பரபரப்பின் மையமாக மாறியுள்ளது. இது அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான். குறிப்பா தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் தற்போது தமிழக அரசியலையே சூடுபிடிக்க வைத்துள்ளது. விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், கூட்டணி தரப்பினர்கள் மற்றும் தேர்தல் வியூக நிபுணர்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி உள்ளது. இந்த கூட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அரசு அமைக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதுதான் என்று கூறப்பட்டு வருகிறது. டிவிகே தனித்து மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் முழுமையான பெரும்பான்மையான எண்ணிக்கை எட்ட வேண்டிய ஒரு நிலைமை இன்னும் விவாதமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கிறது. அதனால கூட்டணி ஆதரவை உறுதி செய்வதற்காகவும் அமைச்சரவை அமைப்பு, யார் எந்த பொறுப்பை ஏற்கிறார்கள் போன்ற விஷயங்கள் குறித்து தீவிர ஆலோசனை நடந்ததாகத்தான் இந்த தமிழ் செய்திகளில் இதுவரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் இந்த ஒரு கூட்டமும் இந்த ஒரு நேரத்தில் கூட்டமும் பட்டிருக்காங்க. இந்த ஒரு கூட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் குறித்து பல தகவல்கள் பேசப்பட்டு வருகிறது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் கூட்டணி தரப்பிலிருந்தும் சில முக்கியமான அரசியல் தலைவர்களும் மறைமுகமாக ஆலோசனையில் இருந்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பா காங்கிரஸ், விசிகே, இடதுசாரி கட்சிகள் ஆகியவை டிபிகேவுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் இதுவரைக்கும் சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பனையூரில் இன்று ஏற்பட்ட மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரசிகர்கள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் கூட்டங்கள் அதிக அளவில் திரண்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக்கப்பட்டது. ஊடகங்கள் தொடர்ந்து நேரலையில் செய்தியையும் வெளியிட்டது. விஜய் இன்று முக்கிய அறிவிப்பு விடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஒரு நேரத்தில் காத்து கிடந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பனையூர் பகுதி முழுவதும் அரசியல் உற்சாகமும் பதற்றமும் கலந்த ஒரு சூழலாகவும் காணப்பட்டு வருகிறது. இப்போது அனைவரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, பிரச்சனை என்ன என்பதுதான். முக்கியமா டிவிகே அரசு அமைப்பதற்கான எண் கணக்கே தற்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்பட்டு வருகிறது. டிவிகே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் அதிகாரப்பூர்வமான பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமையானது இருக்கிறது. அதனால் ஆளுநருடன் நடக்கக்கூடிய ஆலோசனைகள், கூட்டணி கட்சிகளின் முடிவுகள், அமைச்சரவை பங்கீடுகள் போன்றவை தற்போது மிகப்பெரிய ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையாகவே டிவிகேவுக்கு மாறியிருக்கிறது. மேலும் டிவிகேவில் யாருக்கு முக்கிய அமைச்சரவை பொறுப்பு கிடைக்கும் என்கிற ஒரு விவாதமும் இப்பொழுது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கிறது. இதுவே ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சில முக்கிய தலைவர்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்ற ஒரு கருத்தும், புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தரப்படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கட்சிக்குள் இருப்பதாக செய்திகள் இதுவரைக்கும் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது. இதுவும் பனையூர் ஆலோசனையின் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்ததாக அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அதே ஒரு நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் மக்களின் கருத்துக்கள் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒரு தரப்பு விஜய் தமிழக அரசியலை மாற்றப் போகிறார் என்று உற்சாகமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமும், மற்றொரு தரப்பு அரசியல் அனுபவம் இல்லாமல் எப்படி நிர்வாகம் செய்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. ஆனால் நம்ம காத்திருந்து காணலாம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார், இவங்களுக்கு அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை நாம் காத்திருந்துதான் காண முடியும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இன்று பனையூரில் நடந்த இந்த கூட்டம் சாதாரணமான ஒரு கட்சி கூட்டமாக மட்டும் தெரியவில்லை. தமிழகத்தின் அடுத்த அரசியல் திசையை முடிவு செய்யக்கூடிய முக்கியமான தருணமாக இருக்கப் போகிறது என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. விஜய் எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு என்னவாக இருக்கும்? கூட்டணி அரசா, தனி ஆட்சியா, அமைச்சரவை அறிவிப்பா என்பதையே நம்ம காத்திருந்து காணலாம். எனவே இந்த பனையூரில் இப்பொழுது ஒரு கூட்டமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்துதான் காண முடியும். இப்போ வரைக்கும் எந்த விதமான தகவல்களும் இன்னும் வெளியாகவில்லை. நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய முடிவு என்ன? விஜய் அவர்கள் தனியாக நின்றால் வெற்றி பெறுவாரா? அவருக்கு நல்லதா? கூட்டணி சேர்த்து கொண்டால் அவருக்கு நல்லதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.